அனைவருக்கும் வணக்கம். கோவையை காக்கும் கோணியம்மன் கோயில். இந்த கோயிலில் திருடுற வேலை தான் பல பக்கம் நடக்குது. ஆனால் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 15ஆம் தேதி, என்னோட நினைவில் சரியாக இருந்தால் 15ஆம் தேதி நினைக்கிறோம். அந்த தேதியப்போ அதற்கு முன்பாக 14ஆம் தேதியோ 13ஆம் தேதியோ உண்டில் அங்கிருந்து எடுக்கப்படுகிறது இரவில். அப்போ ஒரு தொலைபேசி மூலமாக எனக்கு அழைக்கிறாங்க. நம்ம ஊர்லேருந்து இல்லை, வெளியூர்லேருந்து எனக்கு அழைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி அந்த கோயில் ஊழியராக இருக்கக்கூடிய திரு மணி அவர்கிட்ட நான் தொலைபேசி மூலமாக கேட்குறேன். அவர்கிட்ட அந்த நேரம் இணை ஆணையாளர் அலுவலகத்திலிருந்து அவர்கிட்டையே நம்ம கேட்குறோம். அவருக்கும் தெரியல. அந்த இணையாளர் மூலமாக அங்கே நம்ம கேட்குறோம். அந்த மணி அப்படி எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ 3 நாளைக்கு அப்புறம் வெளியே வந்துருச்சு. இறைவனோட சொத்து யார் எடுத்தாலும் வெளியே வந்துடும். இப்போ சுமார் 4.5 லட்சம் ரூபான்னு சொல்லியிருக்காங்க. 4 பேரை காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க, அந்த மணி உட்பட. இதில் அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடந்திருக்குமா? இதற்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க, இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, மற்ற எல்லா அதிகாரி இருக்காங்க. இந்த அதிகாரிகளுக்கு தெரியாமல் எப்படி நடக்கும்? ஊழியர்கள் மட்டும் எப்படி இதாகுவாங்க? அதிகாரிகள் மேலும் நடவடிக்கை எடுக்கணும். இதை விசாரிக்கணும் முழுமையாக. இது கோயிலுடைய சொத்து மட்டும் இல்லை, இது பொதுமக்களுடைய சொத்து, பக்தர்களுடைய சொத்து. இது எவனுக்கும் அந்த தாரவாத்து கொடுக்கல. அதனால் இதை முழுமையாக விசாரிக்கணும், விசாரித்து கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்து இயக்கங்களெல்லாம் இணைச்சு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தப்படும் கோயில் முன்னாடி. இந்த கோயில் சொத்துக்கள் பறி போடுறது, கோயில் இடங்கள் எடுக்கிறது, கோயில் உண்டியில் எடுக்கிறது, கோயிலுடைய நகைகள் எடுக்கிறது. அதில் கணக்கு கொடுத்துருக்காங்க 32,000 ரூபான்னு சொல்லி. ஆனால் இன்னொரு கணக்கு சொல்கிறது 4.5 லட்சம்னு சொல்லி. அப்போ தங்கம் வெள்ளியெல்லாம் அதில் போட்டிருப்பாங்க இல்லையா, காணிக்கையா, அது எல்லாம் எங்கே போச்சு? அதை காவல்துறை முழுமையாக விசாரிக்கணும். இதற்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியணும். அரசு அதிகாரிகள் ஏதாவது இருக்கப்பட்டாங்கன்னு சொன்னால் அவங்களையும் கைது பண்ணணும்னு சொல்லி இந்த காணொலி மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். தயவு செய்து கோணியம்மனுடைய சொத்தோ எந்த கோயில் சொத்தோ எவன் திங்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க போவதில்லை. அதை ஜாக்கிரதையாக பார்க்கணும். நன்றி, வணக்கம்.